நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். காலையில் எந்திரிச்ச உடனே மழை வந்துருச்சுங்க. குளிர் பயங்கரமாக தாக்குச்சுன்னு நினச்சிட்டு நேற்றெல்லாம் அப்படியே ஸ்வெட்டரு, சாக்ஸு, க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு படுத்துருந்தோம். மார்னிங் பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்கு. மழையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வெளியே எங்கே போகிறதுன்னே தெரில. மழை நின்னா தான் அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு டிசைட் பண்ணோம். அப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே டீ வச்சு கொடுத்துட்டேன். டீ வச்சுட்டு நான் எனக்காக வந்து ஜீரகம் எல்லாமே போட்டு அரைச்சி அந்த பவுடரை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வந்து சுடு தண்ணியில் கலந்து குடித்தாவே போதும். கொதிக்க வைக்கணும் அப்புறம் அப்படி இப்படின்ட்டுலாம் எதுவுமே தேவையில்ல. அதை அப்படியே குடிச்சிட்டா போதும். நான் வந்து தண்ணி வச்சுருந்தேன் அவனில். தண்ணி வந்து சூடாயிடுச்சு. பாருங்க, தண்ணி சூடாயிடுச்சு. தண்ணி எடுத்து நான் கலந்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ணிட்டேன். எப்படி தெரியும், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் வந்து ஆறினோன்னு காட்டுறேன். மார்னிங்கில் பாருங்கள், நல்லா வந்து தெளிஞ்சிருச்சு. தண்ணி சூடு தெளிஞ்சோடனே நான் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சூடு லெமன் நல்லா கலந்து நல்லா செம்மையாக இருந்துச்சு. குடிச்சிட்டு போயிட்டு படுத்துட்டு ஒரு 11:45க்கு தான் எழுந்திரிச்சேன். அவ்வளோ குளிர், மழை வேறு பெஞ்சிட்ருக்குங்களா, பயங்கர குளிர். அதனால் சரி சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சுட்டு அரிசி மட்டும் ஊற வச்சுட்டேன். மதியத்துக்கு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பாருங்கள், டைமே ஆகிட்டே இருந்துச்சு. சாப்பாடு இஷ்டம். அப்புறம் வந்து நேற்று வச்ச குழம்பு தான். நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை. என்னால் எந்திரிக்கவே முடியல. குளிர், நம்ம ஊர் குளிருக்கும் இங்கேயும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. என்னால் குளிர் தாங்கவே முடியல. விட பல்லெல்லாம் கடன்னு ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் எந்திரிச்சு சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு செய்யலான்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கேட்டார். அதனால் வந்து ரெடிமேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருந்துச்சு, அப்போ வாங்கி வச்சுருந்தாங்க. அதை மட்டும் சூடு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சாப்பாடும் நல்லா விசில் வந்துருச்சு. இதையும் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் இருந்துச்சு. அப்புறம் பட்டாணி குழம்பு நேற்று வச்சுருந்தேன்ல, அதையே வந்து வச்சுட்டு சரி டேவை வந்து மதியத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் வச்சு ஓட்டிடலான்னு நானும் எங்கள் வீட்டுக்காரும் இப்போ ஒரு 12:30க்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட காலையில் சாப்பிட மதியம் தான் சாப்பிட்டோன்னு பாருங்களேன். குளூரில் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த குளூரை வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஃபங்க்ஷன் போகணும் ஆனால் போக முடியலன்ட்டு எப்போ கிளம்புனோம், நைட்டு வந்து 7:30 to 8 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் மழையில் போவேணான்ட்டு இருந்தோம். அப்புறம் அப்படி இப்படின்னு மழை கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 8 o'clock வாக்கில் கிளம்பிட்டு மெட்ரோ ஏறிட்டோம். கொஞ்சம் தூரம்தான், பஸ்ஸில் போகலான்னு டைம் ஆகிடுச்சிங்களா. அதனால் வந்து மெட்ரோலேயே போயிடலான்னு சொல்லிட்டு அவரும் நானும் மெட்ரோவில் கிளம்பி போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, மாப்பிள்ளையே இன்னும் வரல. மழைனால அவரும் வேறு பக்கம்லேருந்து வரணுன்ட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணுன்னு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. சரி அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றலாம், அவங்க ரிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றலான்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. டெல்லியில் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்பே பொண்ணு வந்துட்டாங்க. மாப்பிள்ளை முன்னாடி வந்து புடவெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு கொடுத்துட்டாங்க. பொண்ணு நடந்து வந்தாங்க. டிஜேலாம் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தோம். அப்போ அவள் போகிறப்ப கல்யாணமே வேணான்ட்டு இருந்தவ கல்யாணம் பண்ணுறான்ட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிஜேலாம் பார்த்தோம், ரிங்கெலாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்றப்பயே உடனே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கே வந்து நைட்டு வந்து 11 o'clock ஆகிடுச்சி. இதெல்லாம் எடுக்கிறப்பயே ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் ஓலா தான் புக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பேசிவிட்டு குழந்தைங்கள கொஞ்சம் ஸ்கூல்லாம் டெல்லியிலே சேர்க்கலான்ட்டு இருக்கோம். அதனால் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசி ஜாலியாக இருந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் அங்கேருந்து. இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு இதே மாதிரி நான் வேறு வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.